பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த அரிய வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நம் ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 7 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி ஐடியல் லா ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட். லாஸ்ட் செஷனில் பேராகிராஃப் 4 and 5 பார்த்தோம். இந்த செஷனில் மேற்கொண்டு தொடரலாம். போன செஷனில் என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த புவியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிலும் மனிதன் தான் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றான். என்ன காரணம் என்றால் அவன் மனோமய புருஷனாக இருக்கின்றான். அவனுக்கு ஒரு அரிய அரும்பெரும் சிறப்பு அவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மற்ற ஜீவராசிகளுக்கு வழங்கப்படாத ஒரு அரிய சிறப்பு அவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதனுடைய ஜீவனினுள்ள எது ஒரு உண்மையான பகுதியாக அந்த ஜீவனினுடைய மெய்மையாக இருக்கின்றதோ, அந்த மெய்மையை சார்ந்த உணர்வு நிலையாக எது இருக்கின்றதோ, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த மெய்மையை சார்ந்த அந்த இறை மெய்மையை சார்ந்த உணர்வு நிலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கின்றது. அதை ஒரு மனிதன் அடைய முடியும். இதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அவன் அதை எட்ட முடியும். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்த இறை மெய்மை இருக்கின்றது. ஆனால் மனிதன் தான் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்தை எட்ட முடியும். அதுதான் அவனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பு. எந்த அந்த சங்கல்பம் அவனுடைய ஜீவனை உருவாக்கியதோ அந்த சங்கல்பத்தை அவன் தன் வசமாக்கி கொள்ள முடியும். இது மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு அரும்பெரும் சிறப்பு. எதற்காக ஒரு தனி மனிதன் என்பவன் தனி மனித ஆன்மாவாக படைக்கப்பட்டுள்ளான்? இதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் என்றால், அந்த தனிப்பட்ட ஜீவனுள் உள்ள ஆன்மா என்கின்ற அமைப்பின் மூலமாக அந்த பரம்பொருள் தன்னை ஒவ்வொரு மனிதனின் மூலமாகவும் வெளிப்படுத்த முயலுகின்றது. ஒவ்வொரு தனி மனிதனின் மூலமாகவும் அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் தனிப்பட்ட ஆன்மாக்கள் ஒவ்வொரு தனி மனிதனுள்ளும் காணப்படுகின்றன. இதற்கு என்ன தேவை என்றால், அதற்கு உதவி தேவை. அவன் மாத்திரமே இதை எட்ட முடியாது. நம்முடைய புலன்களுக்கு புலப்படாமல் மறைந்திருக்கும் அந்த பரம்பொருள், நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அதே போல நம்மை சுற்றி இருக்கும் அந்த பரம்பொருள், இவை இரண்டும் நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் மறைந்திருக்கின்றது. இந்த
மறைந்திருக்கும் இந்த பரம்பொருள், இந்த டிவைன், அதனுடைய உதவி இதற்கு தேவை. அதே போல இந்த அவனை சுற்றியுள்ள இயற்கை, இந்த இயற்கையில் அவனை சுற்றி இயற்கையில் காணப்படும் அனைத்தும், ஒவ்வொரு நிகழ்வும் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது என்றால், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இறை சாநித்தியத்தை, இந்த இறை அம்சத்தை தனக்குள்ளே இருந்து வெளிப்படுத்துவதற்காகத்தான் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு தனி மனிதன் இந்த பிரபஞ்ச சங்கல்பத்தினால் உதவி செய்யப்படுகின்றான். He is assisted by the universal will. இந்த இயக்கத்தில் அனைத்து வாழ்வும், அவனை சுற்றி அமைந்துள்ள அனைத்து வாழ்வும், ஒவ்வொரு மனிதனும், அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இதற்கு உதவியாக இருக்கின்றனர். எதற்காக என்றால், இந்த இறை நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக உதவி புரியும் அமைப்புகளாக காணப்படுகின்றன. இது எதற்கு ஒரு தனி மனிதன் இதை அடைய வேண்டும், இந்த சாதனையை செய்ய வேண்டும் என்றால், அது அவனுடைய தனிப்பட்ட ஆன்மாவிற்காக மாத்திரம் அல்ல. எதற்காக என்றால், இந்த புவியில் எங்கும் வியாபித்துள்ள அனைவரிடமும் உள்ள அந்த பரம்பொருள், அதற்காகவும், அனைத்தையும் கடந்து, எல்லாம் கடந்த நிலையில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அதற்காகவும் ஒரு தனி மனிதன் இந்த சாதனையை செய்ய வேண்டி உள்ளது. இந்த இயக்கத்தில் அவனுக்கு ஒரு அழுத்தம் தரப்படுகின்றது. அந்த அழுத்தத்தின் மூலமாகத்தான் அந்த செயலை பொறுக்கின்றான். இந்த அழுத்தம் எதனால் தரப்படுகின்றது என்றால், அவனை சுற்றி எங்கும் வியாபித்துள்ள அந்த பிரபஞ்ச சங்கல்பம், யூனிவர்சல் வில், அது என்ன செய்கின்றது, ஒவ்வொரு தனி மனிதனின் மேலும் இந்த நோக்கத்தை எட்டுவதற்காக அவன் மீது ஒரு அழுத்தத்தை தருகின்றது. இதன் மூலம்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் இலக்கை எட்டுகின்றான். ஸோ இல்லை, எல்லாமே கூட்டாக ஒரு தனி மனிதனுடைய அந்த டிவைன் பர்பஸ், இறை நோக்கத்தை நிறைவேற்றும் என்பதற்காக இந்த இவ்வளவு விஷயங்களும் ஒத்துழைக்கின்றன. அதனால் தனி மனிதன் இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றான் என்பதை அறிகின்றோம். ஏன் இதை பகவான் இங்க குறிப்பிடுகின்றார் என்றால், அவ்வாறு இருக்கையில் சமுதாயம், ஒரு தனி மனிதன் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம், அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு சரியான களத்தை, வாழ்வினுடைய களத்தையும் ஒரு தனி மனிதன் இந்த இலக்கை எட்டுவதற்காக அவனுக்காக ஒரு தக்க வாழ்வினுடைய களத்தையும், அதே போல அவனுடைய வளர்ச்சிக்கான களத்தையும் அந்த சமுதாயம் தனி மனிதனுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும். இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், தனி மனிதன், அவன் மூலமாக அவன் சார்ந்திருக்கும் அவனுடைய வர்க்கம், த ரேஸ், இவை இரண்டுமே இந்த இறை பூரணத்தை, தெய்வீக அம்சத்தை எட்டுகின்றன, டிவைன் பர்ஃபெக்ஷன். இரண்டாவதாக, இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய பொதுவான வாழ்வில் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், இந்த இறை அம்சத்தினுடைய ஒளி, அதனுடைய சக்தி, அதனுடைய அழகு,
அதனுடைய ஒத்திசைவு, மகிழ்ச்சி அனைத்தையுமே மனிதகுலத்தினுடைய பொதுவான வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், இதனுடைய வெளிப்பாட்டால் ஒரு உயர்ந்த மனிதகுலம் உருவாகும் சாத்தியம் ஏற்படுகின்றது. இதுல 2 விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தனிமனித சுதந்திரம், அதே போல அவன் சார்ந்திருக்கும் குழு அதனுடைய சுதந்திரம், இந்த மனிதகுலம் என்கின்ற அந்த வர்க்கம் அதனுடைய சுதந்திரம், இதெல்லாமே ஒருங்கிணைந்து ஒத்திசைவோடு செயல்பட வேண்டும். இரண்டு விஷயங்களை பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று தனிமனித சுதந்திரம், அவன் சார்ந்திருக்கும் குழுவினுடைய சுதந்திரம், அவன் சார்ந்திருக்கும் அந்த வர்க்கம் அதனுடைய சுதந்திரம். இது அவசியம். சுதந்திரம் என்பது அவசியம், ஃப்ரீடம். இரண்டாவது ஒத்திசைவு, ஹார்மனி. தனிப்பட்ட மனிதர்களுடைய சக்திகள், அவர்களுடைய முயற்சிகள், அவர்கள் சார்ந்திருக்கும் குழுவினுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு ஒத்திசைவோடு செயல்பட வேண்டும். சுதந்திரமும் வேண்டும், ஒத்திசைவும் வேண்டும். இந்த இரண்டு அடிப்படை நிலைகள் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவசியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் இது அவசியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை அடைவதற்காக மனிதகுலம் தொன்று தொட்டு முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றது, தன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அது ஒரு முழு ஒளி இந்த செயல் ஆற்றப்படவில்லை. ஒரு அரைகுறையான ஒளியில் தான் இது நடைபெறுகின்றது. ஆனால் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். என்ன காரணம் என்றால், எப்பொழுது மனிதன் தன்னுடைய ஆத்ம ஞானத்தாலும் தன் மீது அவன் ஏற்படுத்திக் கொள்ளும் முழு ஆளுமையினாலும் அவன் எப்பொழுது ஒரு ஆன்ம ரீதியான ஒரு ஒருமையை தன் சக மனிதர்களுடன் ஏற்படுத்துகின்றானோ, அதுவரையில் இந்த முயற்சி அவசியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தனிமனிதன் அவனுடைய ஆத்ம ஞானம், அவனுடைய தன் மீது கொண்டுள்ள ஆளுமை, இதன் மூலமாக எதை அவன் சாதிக்க வேண்டும் என்றால், ஒரு ஆன்மீக ஒரு சைத்திய ஒற்றுமை சக மனிதர்களுடன் அவன் உண்டாக்க வேண்டும். அது நடைபெறும் வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த இலக்கை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். சரியான இதற்கான நிலைகளை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கும் பொழுது நாம் மெல்ல மெல்ல நம்முடைய இந்த இலக்கை, அதாவது இலக்கை என்ன, இறைவனுடைய முழு வெளிப்பாடு, இந்த சமுதாயத்தில், மனித சமுதாயத்தில் இறைவனுடைய முழு வெளிப்பாடு, அந்த இலக்கை எட்ட முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல இலக்கை நாம் அடைய அடைய சரியான களங்களும் தானே அமைந்துவிடும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு தனி மனிதனுடைய ஆன்மன் விரிவடைகின்றது. விரிவடைந்து அந்த ஒளியையும் அந்த ஞானத்தையும் என்ன செய்கின்றது, சக மனிதர்களுடைய அந்த ஒளி, ஞானம், சங்கல்பம் இவைகளுடன் ஒத்திசைவுடன் அது பொருத்துகின்றது. மனிதன் தன் வாழ்வில் பூரணத்துவத்தை எட்டுகின்றான். இங்கே பகவான் என்ன கூறுகின்றார்,
இந்த சாப்டர்னுடைய தலைப்பு என்ன என்று பார்த்தோம் என்றால், த ஐடியல் லா ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட். அதாவது ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு எது ஒரு சிறப்பான விதியாக இருக்க முடியும், அதை பற்றி தான் நாம் இங்கு சிந்திக்கின்றோம். அவ்வாறு சிந்திக்கும் பொழுது இந்த ஆன்ம ஒளியினுடைய ஒரு விரிவாக்கம், வெளிப்பாடு, அதன் மூலமாக சக மனிதர்களுடன் ஏற்படும் அந்த ஆன்ம ரீதியான ஒரு ஒத்திசைவு, இதுதான் பகவான் என்ன கூறுகின்றார், இதுதான் அவனுடைய முன்னேற்றத்திற்கான விதியாக இருக்கணும். இந்த விதியின் அடிப்படையில் தான் ஒரு சமுதாயம் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் எதற்காக பூரணத்துவத்தை எட்டுகின்றான்? ஏன்னா அவனுக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா மறைமுகமாக ஏதோ ஒரு உந்து சக்தி அவனை இயக்கிக் கொண்டே இருக்கின்றது. அவனுடைய பரிபூரணத்தை எட்டுவதற்காக அந்த உந்து சக்தி வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. எதற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்றால், இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அது வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்று பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இதுதான் நம்ம போன செஷன்ல பார்த்தது. இப்ப பேராகிராஃப் 6 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 7, The Ideal Law of Social Development, Paragraph 6. Mankind upon earth is one foremost self-expression of the universal being in his cosmic self unfolding. He expresses under the conditions of the terrestrial world he inhabits the mental power of the universal existence. All mankind is one in its nature, physical, vital, emotional, mental, and ever has been in spite of all differences of intellectual development, ranging from the poverty of the bushman and the Negroid to the rich cultures of Asia and Europe. And the whole race has, as the human totality, one destiny which it seeks and increasingly approaches in the cycles of progression and retrogression it describes through the countless millenniums of its history. Nothing which any individual race or nation can triumphantly realize, no victory of their self-aggrandizement, illumination, intellectual achievement, or mastery over the environment has any permanent meaning or value except insofar as it adds something or recovers something. Or preserves something for this human march. The purpose which the ancient Indian scripture offers to us as the true object of all human action, Loka Sangraha, the holding together of the race in its cyclic evolution, is the constant sense, whether we know it or know it not, of the sum of our activities. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yes, please. Salient points. Mankind upon earth is foremost self-expression of the universal being in his cosmic self-unfolding
expressing the mental power of the universal existence. All mankind is one in its nature, physical, vital, emotional, mental, in spite of all differences of intellectual development. The whole race, as the totality, has one destiny which it seeks, and towards it is increasingly moving in the cycles of progression and retrogression through the ages in its history. The individual race or nation cannot realize anything, and its increase in power, intellectual achievement has no value until it adds something or recovers something for this human march. The ancient Indian scripture describes Lokasangraha, the holding together of the race, as the purpose and the true object of all human action. Thank you, sir. Thank you. நமக்கு தெரியும் எப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷன், டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் எந்த ஆர்டர்ல நடைபெறுகின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதாவது டிவைன் வந்து 3 பாய்ஸஸ், 3 நிலைப்பாடுகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒன்று, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்செண்டன்ட் சுப்ரீம் அந்த நிலையில் இருக்கின்றது. அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் லெவல்ல இருக்கு, பிரபஞ்ச ரீதியாக இருக்கின்றது, காஸ்மிக் லெவல்ல இருக்கு. அதற்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா இண்டிவிஜுவலாக இருக்கு. இதான் அந்த ட்ரினிட்டின்னு சொல்றாங்க, இண்டிவிஜுவலாக இருக்கு. இது 3 நிலைகளுமே பார்த்தோம் அப்படின்னா டிவைனோடைய மேனிஃபெஸ்டேஷன், டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்டேஷன் தான். இது 3மே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். இதுல எதுவும் சுப்பீரியர் இன்ஃபீரியர்ங்கிறது கிடையாது. 3மே ஒன்றோட ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது, காம்ப்ளிமெண்ட்ரி. மனித குலம் இந்த புவியில வந்து எதற்காக தோன்ற வேண்டும்? இந்த கொஸ்டின் மனித குலம் அப்படின்னு ஏன் தோன்றணும்? இவல்யூஷன்ல வந்திருக்கு அப்படிங்கிறது சயின்ஸ் சொல்லுது. சயின்ஸ் வந்து நமக்கு சொல்லுது இவல்யூஷன்ல எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. பட் என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து மேற்புறமா தெரியல. சயின்ஸ் வந்து சொல்லாது இந்த காரணத்திற்காகத்தான் வந்து மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் அப்படிங்கிறது சயின்ஸ் cannot say. ஆனால் மனித குலம் என்பது இந்த புவியில் ஏன் தோன்றியுள்ளது என்றால், அது மூலமாகத்தான் இந்த பிரபஞ்ச ரீதியாக இருக்கக்கூடிய இறை சக்தி, யூனிவர்சல் பீயிங், அது இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பிரபஞ்சத்துல வந்து அந்த காஸ்மிக் பீயிங் வந்து வெளிப்படுத்தி கொள்ளணும் இல்லையா? மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் காஸ்மிக் லெவல்ல அடுத்த நிலையில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதற்கு அடுத்த நிலையில அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது எதன் மூலமாக அது வெளிப்படுத்திக் கொள்ள முடியும்? மனித குலம் என்பதன் மூலமாகத்தான் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஸோ த காஸ்மிக் செல்ஃப் அன்ஃபோல்டிங் அப்படிங்கிறார் பகவான். அதுதான் மனித குலம் அப்படிங்கிறார். டிவைனுடைய காஸ்மிக் செல்ஃப் அன்ஃபோல்டிங் தான் த ஹியூமன் பீயிங்ஸ், மேன்கைண்ட். இதுல மனிதன் என்பவன் எந்த சக்தியை வந்து வெளிப்படுத்தும் ஒரு அமைப்பாக காணப்படுகின்றான் என்றால் அவனுடைய மனோமய சக்தி, மென்டல் பவர். இந்த புவியினுடைய நிலையில மனிதன் என்பவன் தன்னுடைய மனோமய சக்தியை வெளிப்படுத்தும் அமைப்பாக காணப்படுகின்றான். இப்ப இந்த மனித குலம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அடிப்படையில பார்த்தோம் என்றால் இயல்பு என்பது, மனித குலத்தின் இயல்பு என்பது பொதுவாகத்தான் இருக்கின்றது.
மனிதனுடைய இயல்பு அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரே தனி மனிதனுக்குள்ள சில வேரியேஷன்ஸ் இருக்கு குணாதிசயங்கள்ல. இயல்பு அப்படிங்கிறது ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்று பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். நம்முடைய மார்பாலஜி, பிசியாலஜி, எப்படி ஒரு 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 மனிதனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவன் இப்படிலாம் இருக்கிறான், அவனுடைய நேரா நிற்கிறான், முதுகுத்தண்டு நேராக இருக்கின்றது, அவனுடைய பிசியாலஜின்னு பார்த்தோம், அனாட்டமின்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. பிசியாலஜி ஒரே மாதிரி தான் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. வைட்டல் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு கிட்டத்தட்ட பேசிக்கா ஒன்றா தான் இருக்கின்றது. அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த அடிப்படை ஆசைகள், சாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆம்பிஷன்ஸ், முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை உந்துதல்கள், இதெல்லாம் காமனா இருக்கு. இமோஷன்ஸும் காமனா தான் இருக்கின்றது. மகிழ்ச்சி, துன்பம், துயரம் அப்படிங்கிற காமனா பார்த்தோம் அப்படின்னா காமனா தான் இருக்கு. சிந்தனைகளும் பொதுவாகத்தான் இருக்கின்றது. மனித குலம்னா பொதுவா இதெல்லாம் இதுல ரொம்ப வேரியேஷன் காணப்படுவதில்லை, இண்டிவிஜுவல்ல மாறும். ஆனா மனித குலம் என்பதற்கான ஒரு பொதுவான ஒரு செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த அமைப்புகள்ல பொதுவானதாக இருக்கின்றது. மேற்புறத்தில் வேறுபாடுகள் காணப்பட்டாலும் ஒரு மனிதனுடைய அந்த இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், அறிவினுடைய வளர்ச்சியில வேறுபாடுகள் காணப்பட்டாலும் ஒரு சாதாரண மனிதன், ஒரு காட்டில் வசிக்கும் மனிதன், புஷ்மேன், அவன்லேருந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள், அவர்கள்லேருந்து கலாச்சார ரீதியாக மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களிலிருந்து எல்லாமே அடிப்படையில் மாறுபடுவது இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. இவைகள் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மனித குலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதற்கு ஒரே இலக்கு தான் இருக்கின்றது. ஒரே இலக்கை நோக்கித்தான் அந்த மனித குலத்தின் வளர்ச்சி என்கின்ற சுழற்சியில் ஒரே இலக்கை நோக்கித்தான் பயணிக்கின்றன அப்படிங்கிறார். One destiny which it seeks and increasingly approaches in the cycles of progression and retrogression. சைக்கிள் எப்படி இருக்கு? மனித குலத்தினுடைய வளர்ச்சியினுடைய சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு எப்படி சொல்றது, அது அப்படி மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், அப்படிதான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. மேலே போகும், அப்புறம் கீழே வரும், திருப்பி மேலே போகும், கீழே வரும். அதனால தான் ப்ரோக்ரஷன் அண்ட் ரெட்ரோக்ரெஷன் அப்படிங்கிறார். அது மாதிரிதான் அந்த சுழற்சி இருக்கின்றது. அது மூலமாக அது ஒரு கட்டத்துல மேலே போகும், அடுத்த கட்டத்துல கீழே வரும், திருப்பி மேலே போகும். இருந்தாலும் அது மேலே போயிட்டு தான் இருக்கும். எண்ணற்ற யுகங்களாக இது நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் மனித குலம் முன்னேற்றத்தை இந்த இலக்கை நோக்கித்தான், ஒரே இலக்கை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது என்று இங்கே பகவான் தெளிவுபடுத்துகின்றார். அப்புறம் இன்னொரு கருத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். தனி மனிதன் ஒரு தனி மனிதனாகட்டும், மனித குலம், நாடுகளாகட்டும், எண்ணற்ற சாதனைகளை சாதிக்கின்றன. ஒரு நாடு தனக்கு இருக்கும் பலத்தால் மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்கின்றன, தங்கள் வசம் அடிமைப்படுத்துகின்றன, வெற்றி கொள்கின்றன. அதே போல தனி மனிதன் என்பவன் மேலும் மேலும் தன் ஞானத்தை பெருக்கிக் கொள்ளும் விதமாக செயல்படுகின்றான். அறிவுபூர்வமான அவனுடைய சாதனைகள் மேலும் மேலும் சிறப்பாக உயர்ந்து கொண்டே செல்கின்றன. மனிதகுலம் தன்னை சுற்றியுள்ள அந்த சூழல், அதன் மீது அவன் மெல்ல மெல்ல
சூழலை அவன் தன் வசம் கட்டுப்படுத்துகின்றான். அந்த திறமையை மனிதன் அடைந்துள்ளான். இதெல்லாம் எந்த இலக்கை நோக்கி இந்த முயற்சிகள் எல்லாம் செல்லுகின்றன? என்னன்னு இந்த சாதனைகள் எல்லாம், இந்த சாதனைகளுக்கு மாத்திரம் எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது. அதற்கென்றே ஒரு மதிப்பு கிடையாது. இதெல்லாம் சாதனைகள் தான். இந்த சாதனைகளுக்கு மாத்திரம் அதற்கென்றே அவைகளுக்கென்றே எந்த விதமான பொருளோ அர்த்தமோ மதிப்போ கிடையாது. ஏன் இந்த சாதனைகள் எப்பொழுது முக்கியத்துவம் அடைகின்றன என்றால், அது ஏதோ ஒரு புதிய ஒரு அம்சத்தை இத்தகைய முயற்சிகளின் மூலம் மனித குலத்திற்கு சேர்க்கின்றன. ஒரு புதிய அம்சத்தை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே செல்கின்றன. அல்லது மறைந்துள்ள புதிய அம்சத்தை அது மேலே வெளிக்கொணர்கின்றன. இதுதான் ரியல் முன்னேற்றம். இந்த அந்த மனித குலத்தினுடைய அந்த பயணத்துல என்ன செய்கின்றது? ஏதோ ஒரு புதிய அம்சத்தை மேலும் மேலும் அது சேர்த்து கொண்டே செல்கின்றன. அப்பொழுதுதான் இந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும். அதர்வைஸ் இதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு பொருளும் அர்த்தம் சிக்னிஃபிகன்ஸே கிடையாது. நம்முடைய ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்கிரிப்சர்ல எது ட்ரூ ஆப்ஜெக்ட், எது உண்மையான நோக்கம், எல்லா விதமான மனித செயல்பாடுகளுக்கும் எது ஒரு உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால் லோக சங்கிரகா. லோக சங்கிரகான்னு என்ன அர்த்தம்? இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையும் ஒரு சேர காத்து இந்த மனித குலத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் மேலும் மேலும் கொண்டு செல்லுதல். இதுதான் ஒரு ட்ரூ ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் ஆக்ஷன். எல்லா விதமான மனித செயல்பாடுகளுக்கும் இதுதான் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். எதுன்னா இந்த லோக சங்கிரகா. எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த 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 அடிப்படையில் தான் நாம் அறிந்தோ அல்லது அறியாமையிலோ நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் அமைகின்றன அப்படிங்கிறார் பகவான். நமக்கு தெரியாது, ஆனா இந்த அடிப்படையில் தான் அனைத்தும் செயல்படுகின்றன அப்படிங்கிறார். The purpose which the ancient Indian scripture offers to us as the true object of all human action, Loka Sangraha, the holding together of the race in its cyclic evolution, is the constant sense whether we know it or not அப்படிங்கிறார். நமக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கலாம், ஆனா இதுதான் இந்த நோக்கத்தில் தான் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். நமக்கு தெரியாது. சில சமயம் அழிவை நோக்கி கூட அழிவான செயல்களை கூட செய்து கொண்டு இருக்கின்றோம். பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோக்ரஷனும் இருக்கு, ரெட்ரோக்ரஷனும் இருக்கு. அந்த சைக்கிள் கீழே மேலே மேலே மேலேயும் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஒரு இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அது மேலே தான் போயிட்டு இருக்குது. எதை நோக்கி போயிட்டா இந்த லோக சங்கிரகா, அந்த ஆப்ஜெக்டை நோக்கித்தான் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் நாம் அறிந்தோ அல்லது அறியாமலோ நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் இவ்வாறு தான் அமைந்துள்ளன அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாமா? Paragraph 7. But within this general nature and general destiny of mankind, each individual human being has to follow the common aim on the lines of his own nature and to arrive at his possible perfection by a growth from within. So only can the race itself attain to anything profound, living and deep-rooted. It cannot be done brutally, heavily, mechanically in the mass. The group self has no true right
to regard the individual as if he were only a cell of its body, a stone of its edifice, a passive instrument of its collective life and growth. Humanity is not so constituted. We miss the divine reality in man and the secret of the human birth if we do not see that each individual man is that self and sums up all human potentiality in his own being. That potentiality he has to find, develop, work out from within. No state or legislator or reformer can cut him rigorously into a perfect pattern. No church or priest can give him a mechanical salvation. No order, no class life or ideal, no nation, no civilization or creed or ethical, social, or religious shastra can be allowed to say to him permanently, in this way of mine, and thus far shalt thou act and grow, and in no other way, and no farther shall thy growth be permitted. These things may help him temporarily, or they may curb and he grows in proportion as he can use them and then exceed them, train and teach his individuality by them, but assert it always in the end in its divine freedom. Always he is the traveler of the cycles and his road is forward. Thank you, sir. Okay. Thank you. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Salient points. Within the general nature and destiny of mankind, each individual has to follow the common aim on the lines of his own nature and to grow within to reach perfection. Only then can the race attain anything profound. It cannot be enforced brutally, mechanically in the mass. The group cannot treat the individual as if he were a mere cell in the body, a passive instrument of its collective growth. We miss the divine reality in man and the secret of the human birth if we do not see that each individual man is that cell. No state can cut him into a perfect pattern. No church can give him a mechanical salvation. No religious shastra can dictate to him that he can act and grow only in a particular way, within a boundary line, and that he cannot grow further. Though these things may help him temporarily, but in the end, he should assert his individuality in its divine freedom. Thank you, sir. Thank you. உன்ன பேராகிராஃப்ல பகவான் ஜென்ரலா சொன்னார், எல்லா என்டையர் ஹியூமன் ரேஸ் வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், அதை நான் அதை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கின்றது. லோக சங்கிரகா எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரே நோக்கத்துடன் ஒரு நோக்கத்தை பூர்த்தி செய்யவே என்டையர் ஹியூமன் ரேஸ் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்னா, டு எக்ஸ்பிரஸ் த டிவைன் இன் த லைஃப், அதுதான் அதனுடைய இறுதி நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தோம். இதுல ரெண்டு விஷயங்கள் பார்க்கிறோம். ஒன்று, மனிதன் இருக்கக்கூடிய அவன் சார்ந்துள்ள சமுதாயம், சொசைட்டி அல்லது குரூப், அப்புறம் தனி மனிதன். ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கிறோம். மனித குலத்திற்கென்று ஒரு இலக்கு இருக்கின்றது, ஒரு விதி இருக்கின்றது. அதை நோக்கித்தான் மனித குலம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதுக்குள்ள ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சுதந்திரம் இருக்கின்றது. அதை புரிஞ்சுக்கணும்.
ஒவ்வொரு தனி மனிதனும் எதை பின்பற்ற வேண்டும் என்றால் அவனுடைய ஓன் நேச்சர், அதன்படி தான் அவன் செயல்படணும். அதனால்தான் அங்க இந்த ஸ்வபாவா, இந்த ஸ்வதர்மா அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. கீதையிலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வபாவா, அந்த ஸ்வதர்மா, இந்த 2 ஆஸ்பெக்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகின்றது. நோ டவுட் நம்ம ஒரு ஜெனரல் பொதுவான விதியின் கீழே ஒவ்வொரு தனி மனிதனும் இயங்குகின்றான். இருந்தாலும் அவன் எதன் அடிப்படையில் இயங்க வேண்டும் என்றால் அவனுடைய சுபாவம், அவனுடைய ஸ்வதர்மா, அது அப்படிதான் இயங்கணும். அதுதான் சரியா இருக்கும். ஓன் நேச்சர், அவனுக்கென்றே ஒரு பிரத்யேகமான ஒரு சுபாவம் இருக்கின்றது. அதன்படிதான் அந்த தனி மனிதன் இயங்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் அவனால் எவ்வளவு அதிகபட்சம் அந்த பூரணத்துவத்தை எட்ட முடியுமோ ஒவ்வொரு தனி மனிதனும் எட்ட வேண்டும். எவ்வாறு எட்டுவது என்றால் அந்த உள்முகமான வளர்ச்சியின் மூலமாகத்தான் எட்டணும். ஒவ்வொரு தனி மனிதனும் பூரணத்துவத்தை எட்டணும் அப்படின்னா இந்த உள்முகமான வளர்ச்சியின் மூலமாகத்தான் பூரணத்துவத்தை எட்ட முடியுமே ஒழிய நோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வெல்த் படியோ எக்ஸ்டர்னல் அக்விசிஷன்ஸ் மூலமாகவோ முடியாது. அது பகவான் இட்ஸ் மேக்கிங் வெரி கிளியர். பர்ஃபெக்ஷன் அப்படின்னா பர்ஃபெக்ஷன் பை அ க்ரோத் ஃப்ரம் வித்தின், அதுதான் ரியல் பர்ஃபெக்ஷன். கல்வி கற்பதன் மூலமாகவோ பொருள் சேர்ப்பதன் மூலமாகவோ அது முடியாது. பர்ஃபெக்ஷன் பை அ க்ரோத் ஃப்ரம் வித்தின், த மோர் அண்ட் மோர் ஒரு தனி மனிதன் என்பது தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்மனை அவன் எந்த அளவிற்கு அதை கண்டறிகின்றானோ அந்த அளவுக்கு அவன் பூரணத்துவத்தை எட்டுகின்றான். அதுதான் பகவான் இங்கே கூறுகின்றார். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு தனி மனிதனும் செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் அவன் சார்ந்துள்ள அந்த மனித குலம் அப்பொழுதுதான் ஏதோ ஒரு ஆழமான ஒன்றை சாதிக்க முடியும். மனித குலம் ஒரு ஆழமான ஒரு உண்மையை, ஒரு நோக்கத்தை அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த ரீதியில் செயல்பட வேண்டும். ஸோ இங்கே தனி மனிதன் என்கின்ற அமைப்பில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது அப்படின்னா தனி மனிதனிடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. தனி மனிதன்கிட்டையும் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால் அவனுக்கு உள்ளிருந்து ஆரம்பிக்குது. ஃப்ரம் வித்தின் தான் எல்லாம் ஆரம்பிக்குது. இங்க நம்மளுடைய பொதுவான சிந்தனை எப்படி இருக்கின்றது என்றால் இந்த ஆஸ்பெக்ட் யாருமே கவனத்தில் கொள்வதில்லை. எந்த சோஷியாலஜியா இருக்கட்டும், எல்லாமே புறத்தை குறித்து தான் அவர்கள் கூறுகின்றார்கள். எல்லாமே எக்ஸ்டர்னலா தான் சொல்றாங்க. அவங்க எல்லாமே மெட்டீரியலா, வெளியில மெட்டீரியலா இதை சாதிக்கணும் அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய மனிதன் தனக்கு உள்ளிருந்து அந்த பூரணத்துவத்தை எட்டி அதன் மூலமாக வெளியில பூரணத்துவத்தை அவன் கொண்டு வர வேணும் அப்படிங்கிறத, அதுதான் உண்மை. ஆனால் அது நடைமுறையில் யாரும் இதை அறிந்து செயல்படுவது இல்லை. இதை எப்படி செயல்படுத்துவது? தனி மனிதனுடைய பூரணத்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்றோம். எப்படி செயல்படுத்துவது? அவனை ஒரு ஆணையிட்டு நீ இவ்வாறு இரு என்று அவனை நாம் அடக்கி ஒடுக்கி செயல்படுத்த முடியுமா என்றால் முடியாது. இட் cannot be done brutally, heavily, மெக்கானிக்கலா இயந்திரகதியா செயல்படணுமா முடியுமா அப்படின்னா முடியாது. நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இந்த நேரத்துக்கு இப்படி பண்ணு. அந்த சில கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி வெறும் ஒரு கடுமையான சட்டத்திட்டங்கள் மூலம் போட்டு செயல்படுத்த முடியுமா என்றால் முடியாது. இட் cannot be done brutally, heavily, mechanically in the mass அப்படிங்கிறார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு கலெக்டிவ் சொசைட்டி அப்படின்னு இருந்தது அப்படின்னா அது தனி மனிதனை ஏதோ தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செயலற்ற ஒரு அங்கம், தனக்கு அடிமைப்பட்டு கிடைக்கும் ஒரு அமைப்பு அப்படின்னு
நினைக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏதோ ஒரு பெரிய கட்டடத்துல ஒரு மந்தமான நிலையில் இருக்கும், ஒரு செயலற்ற நிலையில் இருக்கும் ஒரு கல் போன்று ஒரு தனிமனிதனை ஒரு சமுதாயம் நினைக்க முடியாது அப்படிங்கிறார். ஒரு செயலற்ற கருவி என்றும் நினைக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதகுலம் என்பது அவ்வாறு அமைக்கப்படவில்லை என்று கூறுகின்றார். ஹியூமனிட்டி இஸ் நாட் சோ கான்ஸ்டிடியூட்டட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் வித்தியாசம் இங்க. அதனால்தான் நீங்க நம்ம பார்த்தோம் என்றால் ஆசிரமத்தில் அவங்க ரொம்ப கான்சியஸா ஸ்ரீ அன்னையும் பகவானும் சட்டதிட்டங்களை ஏற்படுத்தி கட்டாயப்படுத்தலை. எதுவுமே அங்கே கட்டாயம் கிடையாது. பட் இருந்தாலும் எல்லாமே ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்றது. சில அடிப்படை விதிகளை அவர்கள் நிர்ணயித்தார்கள். அரசியலில் ஈடுபடக்கூடாது, மது மாதிரி ஆல்கஹால் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் சில பேசிக் இதுதான் விதிகளைத்தான் நிர்ணயித்தார்களே ஒழிய இந்த விதிகள் கிடையாது. இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் மெடிடேட் பண்ணணும், இந்த புத்தகத்தை படிக்கணும், எல்லாம் இது பண்ணணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது அங்கே. பட் இருந்தாலும் ஏன்னா அவ்வளவு சுதந்திரம் அங்கு கொடுக்கப்பட்ட ஸ்ரீ அன்னை வழங்கினார்கள். எதற்காக என்றால் இந்த காரணத்துக்காகத்தான். தனி மனிதன் அவனுடைய பரிபூர்ணத்தை சுதந்திரமாக இருக்கும் பொழுதுதான் அவனை எட்ட முடியும் ஒழிய நாட் பை ஃபோர்ஸ். இது ஒரு அடிப்படை விதி. இந்த அடிப்படை விதியில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆசிரமத்தினுடைய பள்ளியினுடைய அந்த செயல்பாட்டினுடைய பொதுவான பிரின்சிபிள் இதுதான். பிரின்சிபிள் அங்கே ஈச் சைல்டுக்கு ரொம்ப சுதந்திரம். ஒவ்வொரு சைல்டும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட்டை வெளியில் கொண்டு வர மாதிரி தான் செயல்படுத்துவாங்களே ஒழிய ஒரு பொதுவான ஒரு காமன் இதை வச்சு அதில் பின்பற்றணும் அப்படிங்கிறது பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் அங்கே கிடையாது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை பகவான் என்ன கூறுகின்றார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த இறை அம்சம் இருக்கின்றது. இறை மெய்மை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய பிறவிக்குள்ளேயும் ஒரு மறைமுகமான காரணம் இருக்கின்றது. ஒவ்வொரு ஹியூமன் பர்த்துக்கு பின்னாடி there is a secret behind every human birth. There is a divine reality in man. இதை நம்ம கண்டறிய தவறிவிடுவோம். எப்பொழுது என்றால், இந்த உண்மையை எப்பொழுது நாம் காண தவறிவிடுவோம் என்றால், ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த ஆண்மன் என்கின்ற உண்மையை நாம் அறியாமல் இருக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த இறையம்சத்தை தன்னுள் கொண்டுள்ளான், ஏதோ ஒரு மறைமுகமான நோக்கத்திற்காக அவன் பிறவி எடுத்துள்ளான் என்பதை நாம் அறிய தவறிவிடுவோம் என்று குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான மனிதனுடைய சாத்தியக்கூறுகளையும் தன்னுள்ளே கொண்டுள்ளான். ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறார். இதுல டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன சாத்தியமோ அது அனைத்தும் அவனுள்ளே இருக்கு அப்படிங்கிறார். He sums up all human potentiality in his own being அப்படிங்கிறார். இந்த பொட்டன்ஷியாலிட்டி, இந்த எண்ணற்ற திறன், இதை ஒவ்வொரு தனி மனிதனும் கண்டறிய வேண்டும், இதை வளர்க்க வேண்டும். எப்படி வளர்ப்பது என்றால், அகமுகமாக சென்று உள்ளிருந்து வெளியே, அதுதான் இங்க முக்கியம். வெளியிலிருந்து உள்ளே கிடையாது, உள்ளிருந்து வெளியே தான் இதை வளர்க்க வேண்டும். அப்படின்னா இது ஒரு அரசியல் ரீதியாக சட்டதிட்டங்கள் போட்டு இதை செயல்படுத்த முடியுமா என்றால் முடியாது. அல்லது ஒரு மத ரீதியான அமைப்பு, சர்ச் ஆர் பிரீஸ்ட், அவனுக்கு விமோச்சனம் வழங்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது. ஒரு அமைப்போ
அல்லது ஒரு வர்க்கமோ, ஒரு நாடோ, ஒரு நாகரிகமோ, அது சமுதாயம் சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது மத சார்ந்த சாஸ்திரமாக இருக்கட்டும், எதுவுமே ஒரு தனி மனிதனை கட்டுப்படுத்த முடியாது. எதுவுமே கூற முடியாது. இதுதான் நான் அமைத்துள்ள வழி, இதன்படிதான் நீ நடக்க வேண்டும், வேறு எந்த வழியிலும் நீ நடக்க முடியாது. அதே போல இந்த வழி என்ன எல்லைகளை வகுத்துள்ளதோ அதை தாண்டி நீ செயல்பட முடியாது, அதை தாண்டி நீ வளர்ச்சி அடையவும் முடியாது, அது அனுமதிக்கப்படாது, அனுமதிக்கப்பட மாட்டாது என்று எந்த சாஸ்திரமும் கூற முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தனி மனிதன் தனக்குள்ளே சென்று தான் பூரணத்துவத்தை எட்ட முடியுமே தவிர, வளர்ச்சியை எட்ட முடியுமே தவிர, எக்ஸ்டர்னலா அவனை இதை செய்ய வைக்க முடியாது அப்படிங்கிறார். இதெல்லாம் நோ டவுட் சில பேசிக் ரூல்ஸ், இது கட்டமைப்புகள்லாம் தற்காலிகமாக ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு உதவியும் புரியும், அல்லது அது தடையாகவும் இருக்கும் அப்படிங்கிறார். அவனும் தனி மனிதனும் இந்த விதிகளின்படி ஓரளவு முன்னேறவும் முடியும், ஆனால் அதை கடந்து செல்லவும் முடியும். அதுதான் முக்கியம். He can exceed them, train and teach his individuality by them. ஆனா இறுதியில பகவான் என்ன கூறுகின்றார்? இறுதியில ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய டிவைன் ஃப்ரீடம், ஏன்னா அவனுடைய ஆத்மன் ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளேயும் அந்த ஆத்மன் இருக்கின்றது. இந்த ஆத்மன் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதை தான் ஒவ்வொரு மனிதனும் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். பட் அசர்ட் இட் ஆல்வேஸ் இன் த எண்ட் இன் இட்ஸ் டிவைன் ஃப்ரீடம். எது? ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டிக்கும் உள்ள இருக்கக்கூடிய இந்த டிவைன் ஃப்ரீடத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் உறுதி செய்ய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே அவன் இந்த அவனுடைய வளர்ச்சியினுடைய சுழற்சியில், அந்த பயணத்தில் எப்பொழுதுமே அவன் முன்னேறி செல்லும் ஒரு பயணியாகத்தான் இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். ஆல்வேஸ் he is a traveler of the cycles and his road is forward, backward போறதில்லை அப்படிங்கிறார். See, this much Sri Aurobindo நமக்கு he is giving assurance. ஹியூமன் ரேஸ் இந்த சைக்கிளிக்கல் எவல்யூஷன்ல இட் இஸ் நாட் கோயிங் பேக்வேர்ட் அப்படிங்கிறார், இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஃபார்வேர்ட் அப்படிங்கிறார். இது நம்ம சாவித்திரியிலும் படித்திருக்கின்றோம். என்ன படித்திருக்கின்றோம்? அடமென்டைன் இஸ் த இவால்விங் லா அப்படிங்கிறார். அடமென்டைன் அது பிடிவாதமா மேல் நோக்கி தான் போகுது அப்படிங்கிறார். அது இந்த இதுல மேலையும் கீழியும் ஏற்றம் இறக்கமாக இருந்தாலும் அது பட் எகைன் அது மேலதான் போகுது அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப் போலாம். Paragraph 8. True, his life and growth are for the sake of the world, but he can help the world by his life and growth only in proportion as he can be more and more freely and widely his own real self. True, he has to use the ideals, disciplines, systems of cooperation which he finds upon his path, but he can only use them well in their right way and to their right purpose if they are to his life means towards something beyond them and not burdens to be borne by him for their own sake or despotic controls to be obeyed by him as their slave or subject. For though laws and disciplines strive to be the tyrants of the human soul, their only purpose is to be its instruments and servants, and when their use is over,
they have to be rejected and broken. True it is, too, that he has to gather in his material from the minds and lives of his fellow men around him, and to make the most of the experience of humanity's past ages and not confine himself in a narrow mentality. But this he can only do successfully by making all this his own through assimilation of it to the principle of his own nature and through his subservience to the forward call of his enlarging future. The liberty claimed by the struggling human mind for the individual is no more egoistic challenge and revolt. However, egoistically or with one sided exaggeration and misapplication, it may sometimes be advanced. It is the divine instinct within him, the law of the self, its claim to have room, and the one primary condition for its natural self unfolding. Thank you, sir. தேங்க்யூ. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Salient point. Though the life and growth of the individual are for the sake of the world, he can help the world only in proportion as he can be more freely and widely his own real self. He can use the ideal, discipline, the systems of cooperation well in their right way and to their right purpose only if they are to his life, means towards something beyond them, are not burdens to be borne by him for their own sake. So laws and discipline tend to suppress the human soul. They are only its instruments and servants, and when their use is over, they have to be rejected. The individual has to gather material from the minds and lives of the people around him and to make the best use of humanity's past ages and not to confine himself in a narrow mentality. He can do this only by making all this his own through assimilation of it to the principle of his own nature. The liberty claimed by the struggling human mind for the individual is no mere egoistic challenge. It is the divine instinct within him, the law of itself, and the primary condition for its natural self-unfold. Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு இண்டிவிஜுவலினுடைய வாழ்வும் வளர்ச்சியும் அவன் சார்ந்துள்ள உலகத்திற்காகத்தான். அதில் எந்த விதமான மறுப்பும் கிடையாது. ஒவ்வொரு தனிமனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் சார்ந்துள்ள வாழ்வும் அவனுடைய வாழ்வும் வளர்ச்சியும் அவன் சார்ந்துள்ள உலகத்திற்காகத்தான், உலகத்தின் பொருட்டு தான் அமைந்துள்ளது. உண்மைதான். இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்றால் எந்த அளவிற்கு ஒரு தனிமனிதன் மேலும் மேலும் சுதந்திரமாகவும் விரிவாகவும் அவனுடைய உண்மையான ஜீவனாக இருக்கின்றானோ, அதாவது அவன் எந்த அளவிற்கு அவனுடைய உண்மையான ஆன்மனாக இருக்கின்றானோ. இப்ப எப்படி இருக்கிறான் ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்புறத்தில் இருந்துதான் செயல்படுகின்றான். நம்ம ரியல் செல்ஃப் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனையும் எடுத்துக்கொண்டால் நாம் பூரணமாக நம்மளுடைய ஆன்மனிலிருந்து செயல்படுகின்றோம். எல்லாமே ஆன்மனை ஒட்டிய செயல்பாடு என்று கூற முடியாது. ஆனால் எந்த அளவிற்கு ஒரு தனி மனிதன் மேலும் மேலும் சுதந்திரமாகவும் விரிவாகவும் அவனுடைய ரியல் செல்ஃப், அவனுடைய சொந்தமான அவனுடைய ஓன் ரியல் செல்ஃப்,
அதுவாக அவன் இருக்கின்றானோ. இப்ப அது மாதிரி கிடையாது. இப்ப வந்து he is not his own real self. ஒவ்வொரு மனிதனும் தான் சார்ந்துள்ள அமைப்புகளினால் அவன் உருவாக்கப்படுகின்றான், அதன்படிதான் நடக்கின்றான். அவன் சார்ந்துள்ள சமுதாயம், சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து he is conditioned by that. He is not his own real self. இது எப்போ சாத்தியம் என்றால், எப்பொழுது ஒரு மனிதன் உள்ளிருந்து வாழ்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் வந்து ரியல் செல்ஃப் வந்து செயல்பட முடியும். அதர்வைஸ் புறத்திலிருந்து தான் செயல்படுவான். இந்த இலக்கை எட்டுவது ரொம்ப கடினம். ஸோ ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து he should be more and more freely and widely his own real self அப்படிங்கிறார். அவனுடைய உண்மையான ஆன்மனாக ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பொதுவான லட்சியங்கள் இருக்கின்றன, சில விதிகள் இருக்கின்றன, கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. சக மனிதர்களுடன் எவ்வாறு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற அமைப்புகள்லாம் இருக்கின்றன. இதுதான் ஒரு தனி மனிதனை வழி நடத்துகின்றன. இதெல்லாம் வந்து தனி மனிதன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றான். இதை எப்படி சரியான முறையில் அவன் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றால், சரியான நோக்கத்திற்காக ஒரு தனி மனிதன் இந்த பொதுவான விதிகள், லட்சியங்கள், அமைப்புகளை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்றால், இதெல்லாம் வந்து வெறும் விதிகளாக மாத்திரம் இருக்கக்கூடாது. இவையெல்லாம் வந்து அவனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் இவைகளையெல்லாம் கடந்து செல்வதற்கு வழிகளாக இருக்கணும். இது வந்து இந்த ஒரு விதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு தனி மனிதனை கட்டுப்படுத்தி செயல்பட வைக்கும் விதிகளாக மாத்திரம் இருந்தால் பத்தாது. அவனை இவைகளை கடந்து செல்வதற்கு உதவி புரியும் சாதனங்களாக இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் வந்து ஒரு சுமையாக ஒரு மனிதன் இருக்கக்கூடாது. எல்லா விதிகளும் சரி, எல்லா லட்சியங்களும் சரி, எல்லா அமைப்புகளும் எப்படி இருக்கணும்னா, ஒரு மனிதன் வாழ்வில் வந்து இவைகளை எல்லாம் கடந்து அவன் மேல் நோக்கி செல்வதற்கு உதவி புரியும் அமைப்புகளாகத்தான் இருக்க வேண்டும் ஒழிய, இவைகளெல்லாம் வெறும் விதிகளாகவும் கட்டுப்பாடுகளாகவும் இருந்து கொண்டு அவனுக்கு வந்து ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Not burdens to be borne by him for their own sake. Discipline for discipline sake அப்படின்னா என்ன பிரயோஜனம்? டிசிப்ளின் வந்து எதுக்குன்னா மனிதனை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறது தான் கட்டுப்பாடு. டிசிப்ளின் ஃபார் டிசிப்ளின் சேக் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ பர்டன். டெஸ்பாட்டிக் கண்ட்ரோல்ஸ், எதே ஒரு அதிகாரமா ஒரு சர்வாதிகாரம் அப்படி இருந்ததுன்னா என்ன சாதிக்க முடியும்? ஒன்றும் சாதிக்க முடியாது. அடிமைத்தனத்தை தான் அது வளர்க்கும். அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறார். மனிதனுடைய ஆன்மாவை இத்தகைய விதிகள், இத்தகைய கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து எப்படி செயல்படுத்துகின்றன என்றால், ஒரு மனிதனை ஆன்மனை பொறுத்த வரைக்கும் இவைகள் எல்லாம் வந்து ஒரு கொடூரமாக, ஒரு கொடுமையான ஒரு செயல்படுத்தும் அம்சங்களாகத்தான் ஒரு மனிதனுடைய ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் காணப்படுகின்றன. Though laws and disciplines strive to be the tyrants. Tyrants என்ன அர்த்தம்? டைரண்ட்னா ரொம்ப ஒரு கொடுமையான கொடுங்கோல் ஆட்சி செய்யறது, அதுதான் டைரண்ட்னு பேரு. கொடுங்கோல் ஆட்சி செய்யறவனுக்கு பேர் தான் டைரண்ட்னு பேரு. டிசிப்ளினா இருக்கிறது, விதிகள், கடுமையான விதிகள், இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய ஆன்மனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா கொடுங்கோல் ஆட்சி புரிவன போன்று செயல்படுகின்றன அப்படிங்கிறார். Though laws and disciplines strive to be the tyrants of the human soul. ஆனா அதனுடைய நோக்கம் உண்மையிலேயே எதுவாக இருக்க வேண்டும் என்றால், அந்த மனிதனுடைய ஆன்மாவினுடைய கருவிகளாகவும் அதற்கு சேவகம் புரியும் அமைப்புகளாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார்.
அது மனிதனுடைய ஆன்மாவின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு பதிலாக மனிதனுடைய ஆன்மாவிற்கு துணை புரியும் சாதனங்களாகவும் சேவகர்களாகவும் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதே போல இந்த விதிகள், கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்கின்றன. அவைகளினுடைய தேவை முடிந்துவிட்டால் அதை நாம் தூக்கி எறியணும் அப்படிங்கிறார். they have to be rejected and broken அப்படிங்கிறார். அதர்வைஸ் ஹியூமன் சோல் என்ன ஆகும் அப்படின்னா இட் பிகம்ஸ் ஸ்டைஃபில்ட், அதனுடைய growth பாதிக்கப்படும் அப்படிங்கிறார். அதே போல ஒரு தனி மனிதன் என்ன செய்கின்றான்? அவனை சூழ்ந்துள்ள மற்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனங்கள், வாழ்வு இவை அனைத்திலிருந்தும் உபயோகரமான தகவல்களை அவன் பெற்றுக்கொள்கின்றான். அதன் மூலமாகத்தான் மனிதன் வாழ்கின்றான். இது கலெக்டிவ் growth தானே. மற்ற மனிதர்களுடைய அறிவு, மற்ற மனிதர்கள் வாழ்வில் பெற்ற அனுபவங்கள் மூலமாக நாமும் கற்றுக்கொள்கின்றோம். அதன் மூலமாக நாமும் வளர்கின்றோம். அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் வளர்கின்றான். அதுவும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்றது. மனித குலத்தினுடைய கடந்த கால அனுபவங்களிலிருந்து அதை ஒவ்வொரு தனி மனிதனும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும். கடந்த காலத்தில் மனித குலம் என்னென்ன அனுபவங்களை பெற்றுள்ளதோ அதிலிருந்து சிறந்த பாடங்களை ஒவ்வொரு தனி மனிதனும் கற்றுக்கொள்ள முடியும். அவன் தன்னுடைய மைண்ட், தன்னுடைய மென்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒரு நேரவாக குறுகிய வட்டத்திற்குள் செயல்படாமல் இது மாதிரி மற்ற மனிதர்கள் அவர்களுடைய வாழ்வு, அதன் மூலமாக அதன் மூலமாக அவர்கள் அடைந்த அனுபவங்கள், அறிவு, அதன் மூலமாக தான் கற்றுக்கொள்ளுதல், மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்தமான கடந்த கால அனுபவங்கள் இவைகளின் மூலமாக கற்றுக்கொள்ளுதல், இதெல்லாத்தின் மூலமாக ஒரு தனி மனிதன் கற்றுக்கொள்ள முடியும். வெறும் அவனுடைய மனம் என்கின்ற ஒரு குறுகிய அளவில் இல்லாமல் ஒரு விரிவான அமைப்பிலிருந்து அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இருந்தாலும் இங்கே பகவான் ஒரு குவாலிஃபை பண்றார். அப்படி பெற்று மற்ற அமைப்புகளிலிருந்து அவன் பெற்றுக்கொண்டாலும் கூட அதை வெற்றிகரமாக எப்பொழுது அவன் தனதாக்கி கொள்ள முடியும் என்றால் அதை அவன் முதலில் தனக்குள் வாங்கி அவன் அந்த உண்மைகளையும் அந்த அறிவையும் அவன் தனக்குள்ள வாங்கிக்கணும். உள்ள வாங்கி அவன் சீரணிக்க வேண்டும். மேயர் ரிப்பீட் பண்ணக்கூடாது. வாட் எவர் யூ கெயின் அதை நமக்கு உள்ள வாங்கி நன்றாக நம்ம அசிமுலேட் பண்ணி நம்முடைய இயல்பிற்கு ஒத்தவாறு அவைகளை மாற்றி செயல்படுத்தணும் அப்படிங்கிறார். By making all this his own through assimilation of it to the principle of his own nature. Again and again பகவான் அந்த own nature சுபாவம் அதற்குத்தான் முக்கியத்துவம் தருகின்றார். To the principle of his own nature. அதே போல through its subservience to the forward call of his enlarging future. பகவான் என்ன கூறுகின்றார்? To the principle of his own nature. By making all this his own through assimilation of it to the principle of his own nature and through its subservience to the forward call of his enlarging future. அவனுடைய எதிர்காலத்தினுடைய வளர்ச்சி அதற்கு ஒப்ப இதை அவன் எவையெல்லாம் புறத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்றானோ அவை அனைத்தையுமே ஒரு தனி மனிதன் அவனுடைய எதிர்கால வளர்ச்சி அதற்கு ஒப்ப அவன் மாற்றி அமைத்துக் கொள்ளணும். அந்த அமைப்புகளில் ஒரு உண்மை இருக்கின்றது என்றால் அதற்கு இவன் கீழ்ப்படிந்து செல்லக்கூடாது. மாறாக தன்னுடைய தேவைக்கு ஏற்ப அவன் பெற்றுக்கொண்ட விஷயங்களை கீழ்ப்படிந்து அவன் உள்வாங்கி செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதனால ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனமும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனித மனமும் குழந்தையிலிருந்தே நம்ம பார்க்கிறோம். பிறந்த குழந்தையிலிருந்து பார்க்கிறோம். அந்த குழந்தைக்கென்றே ஒரு தனித்துவத்தை அது நாடுகின்றது, அதற்காக போராடுகின்றது.
ஒவ்வொரு தனி மனிதனும் பார்க்குறோம். இது வந்து வெறும் ஒரு தன்னுணர்வு சார்ந்த ஒரு இயக்கம் கிடையாது, ஒரு கிளர்ச்சி கிடையாது. இட் இஸ் நோ மியர் ஈகோயிஸ்டிக் சேலஞ்ச் ஆர் ரிவோல்ட். அதாவது லிபர்ட்டி அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஒவ்வொரு தனி மனித மனமும் அந்த சுதந்திரத்திற்காக போராடுகின்றது. இது மியர் ஒரு ஈகோயிஸ்டிக் டிமாண்ட் கிடையாது. இந்த கிளர்ச்சி வந்து ஈகோவை சார்ந்த ஒரு அமைப்பு கிடையாது. நோ டவுட் அது வந்து ஈகோயிஸ்டிக்காக செயல்பட்டாலும், அதில் ஒரு எக்ஸாஜரேஷன் மிகைப்படுத்துதல் இருந்தாலும், தவறாக அது பயன்படுத்தப்பட்டாலும், இதுக்கு பின்னாடி வந்து வேற ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து சுதந்திரத்திற்காக போராடுகின்றான். அது வந்து ஒரு ஈகோ பேஸ் பண்ணி இருந்தாலும் கூட அதற்கு பின்னணியில் வேறொரு காரணம் இருக்கின்றது அப்படிங்கிறார். அது என்ன காரணம் என்றால், இட் இஸ் அ டிவைன் இன்ஸ்டிங் வித்தின் ஹிம் அப்படிங்கிறார். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டையும் அந்த சோல் இருக்கு. அந்த ஆன்மன் வந்து பூரண சுதந்திரத்தை நாடுகின்றது. அதுதான் வந்து அவனுடைய மனதின் மூலமாக அந்த சுதந்திரம் வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை அவனிடம் தோற்றுவிக்கின்றது. இட் இஸ் அ டிவைன் இன்ஸ்டிங்க்ட் வித்தின் ஹிம் அப்படிங்கிறார். த லா ஆஃப் த செல்ஃப், ஆன்மனினுடைய ஒரு விதி. இட்ஸ் கிளைம் டு ஹேவ் ரூம், அது தனக்கென்றே ஒரு இடத்தை அது தக்க வைத்துக் கொள்ள விரும்புகின்றது. இட்ஸ் கிளைம் டு ஹேவ் ரூம் அண்ட் த ஒன் பிரைமரி கண்டிஷன் ஃபார் இட்ஸ் நேச்சுரல் செல்ஃப் அன்ஃபோல்டிங். ஒவ்வொரு ஆன்மனும் வந்து இயற்கையாக மலர வேண்டும் என்றால் எது அடிப்படை தேவை என்றால் இந்த லிபர்ட்டி. ஸோ இண்டிவிஜுவல் லிபர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். முக்கியமாக இந்த பேராகிராஃப் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் 6, 7, 8 எது முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால், த சொசைட்டி ஹேஸ் டு க்ரோ. அதனுடைய எவல்யூஷனில் ஏதோ ஒரு டிவைன் பர்பஸை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த செயல்பாட்டில் அது எப்படி அதை எட்ட முடியும் என்றால், தனி மனிதனுடைய பூரணத்துவத்தின் மூலமாகத்தான் எட்ட வேண்டும். இந்த பூரணத்துவத்தை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிசிப்ளின் மூலமாக கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள்ளேயே சென்று ஃப்ரம் வித்தின், அப்பொழுதுதான் இது எட்ட முடியும். இதில் எதற்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால், ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் வந்து பூரண சுதந்திரத்துடன் செயல்படுவதற்கு அதற்கான ஒரு வசதியை நாம் செய்து தர வேண்டும். ஒவ்வொரு சமுதாயமும் செய்து தர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இலக்கை எட்ட முடியும் அப்படிங்கிறார். வேறு ஏதோ கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். சார், இது நம்மளோட பூரண யோகத்துக்கு அப்படியே அப்ளிகபிளா இருக்கு இல்லையா சார்? நிச்சயமாக பூரண யோகத்துல வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ஷன் வந்து நமக்குள்ளே வருது. அதுதான் எல்லாரும் பண்ணுறோம். நமக்கு உள்ளே என்ன பர்ஃபெக்ஷன் வந்ததோ அதை அப்படியே நமக்குள்ளே வச்சுக்கிறது கிடையாது. வச்சுக்கிட்டோம் அது வந்து நம்ம பர்ஃபெக்ஷன் ஆகலாம், நம்ம டிவைனோட ஐடென்டிஃபை ஆகிடலாம். அப்படியே இரண்டரை கலந்து அங்கேயே தங்கி விடுவது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நமக்குள்ளே அடைந்த அந்த பூரணத்துவத்தை நம்ம சக மனிதர்களுடன் கலெக்டிவாக பகிர்ந்து கொள்கின்றோம். இட் பிகம்ஸ் அ கலெக்டிவ் யோகா. அதுதான் இங்கே மீனிங். நீங்கள் நல்ல கரெக்டாக நீங்கள் அதனுடைய இந்த பகவானுடைய அந்த கருத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்க. கலெக்டிவ் யோகா தான் இது மெயினாக. இந்த தனிப்பட்ட பூரணத்துவம், அப்புறம் அதன் மூலமாக ஏற்படும் ஒட்டுமொத்த பூரணத்துவம், அதுதான் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். அதை நம்ம வெளியில கொண்டு வந்து லூமினஸ் சென்டர் ஆகணும்னு சொல்றாருல்ல சார்? ஆமா, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு ஒளி பொருந்திய மையமாக ஆக வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒளி பொருந்திய மையமாக செயல்பட்டு அவனை சார்ந்து உள்ள அந்த குழுவுக்கு வந்து அவன் பயனளிக்கணும் அப்படிங்கிற. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எஸ் மேடம். வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்தா இருக்குங்க சார். இது நம்ம இதுக்குள்ள போக போக நம்ம இதை அடைய முடியும்னு நம்ம நம்பிக்கை வருது. மதரோட கிரேஸும் அருளும் இருந்தா நம்மளோட ப்ரேயர்ல இதை கண்டிப்பா அடையலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு.
ரொம்ப ஆழமான கருத்தா இருக்கு. ஆனா கட்டாயம் நம்மளால முடியும்னு தோணுது. அதுதான் பகவான் சொல்றாரு, எல்லாருமே இந்த செயலை தான் செஞ்சிட்டு இருக்கோம். அறிந்தோ அறியாமலோ நாம் இதை செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறார் பகவான். பகவான் வந்து எப்பொழுதுமே ரொம்ப பாசிட்டிவா தான் பேசுவார். ரொம்ப பாசிட்டிவா எல்லாராலையும் முடியும் அப்படின்னு தான் சொல்லுவார் ஒழிய, அவர் என்ன சொல் நீங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. உங்களால தெரியாம செய்றீங்க அப்படிங்கிறார். அறிந்தோ அறியாமலோ நீங்கள் இந்த இலக்கை நோக்கித்தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை நம்ம கான்சியஸா செய்யும் பொழுது இன்னும் துரிதமாக அந்த இலக்கை நோக்கி நாம் செல்ல முடியும். கான்சியஸா செய்யணும். அன்கான்சியஸா செய்யறதுக்கு பதிலாக கான்சியஸா செய்யணும். ஆனா டிவைனோட ஹெல்ப் இல்லாம கட்டாயம் செய்ய அது முடியாது. முடியாது. அதையும் தான் பகவான் சொல்லிட்டாரு ஏற்கனவே. இந்த டிவைனுடைய ஹெல்ப் வேணும். இந்த யூனிவர்சல் பீயிங், பிரபஞ்ச சக்தியினுடைய உந்துதல் வந்து உங்களுக்கு ஒரு அழுத்தம் தரும். அதன் மூலமாக நீங்கள் செயல்படுவீங்க அப்படிங்கிறாரு. அகெயின் நவ் மதர் அண்ட் ஷியோர்பிந்தோ அவங்களுடைய ஹெல்ப் நமக்கு இருக்குது. சூப்பர்மெண்டல் ஃபோர்ஸ் கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்படுது இப்போ இந்த புவியில். அதனால எவ்ரி திங் இஸ் பிகமிங் ஈஸியர் ஃபார் அஸ். இதை இறைவனின் தருணம் சொல்கிறாங்களே, இப்போ நமக்கெல்லாம் வாய்த்திருப்பது இறைவனின் தருணம் தான். த காட்ஸ் த அவர் ஆஃப் காட். ஒவ்வொரு கிளாஸும் நம்ம எங்களை மேலே உயர்த்திட்டு தான் வருதுங்க சார். நம்ம உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. பகவானுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி இப்போ அவர் வந்து இந்த இந்த உண்மைகளை வந்து தனக்குள்ளேயே வச்சிருக்கலாம், நம்மோட பகிர்ந்து கொண்டார். நாம எல்லாம் படிச்சு நம்ம எல்லாரும் இது கலெக்டிவ் எஃபர்ட் தான். அது எல்லாமே கலெக்டிவ் எஃபர்ட் தான். நிச்சயமா நம்ம எல்லோருமே அந்த பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் தான் நன்றி செலுத்தணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. தேங்க்யூ.